பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ருக்குன் வாஜிப் இது அல்லாத சுன்னா என்ற அம்சங்களும் தொழுகையில் இருக்குது. உதாரணத்துக்கு துணை சூரா ஓதுறது, தொழுகையில முதல் 2 ரக்காத்துகளை சூரத்துல் ஃபாத்திஹா பின்னால் துணை சூரா ஓதுறது. அதே நேரம் அத்தஹியாத்துல கடைசி அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னதுக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆக்கள், அந்த 4 விஷயங்களை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். இந்த துஆக்கள், சுஜூதுல ஓதக்கூடிய மேலதிக துஆக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுன்னா. இது விடுபட்ட என்பதற்காக வேண்டி எந்த ஒரு சுஜூதும் என்ன செய்ய தேவையில்லை, அவர் செய்ய வேண்டியதில்லை. ருக்குனுக்கும் வாஜிபுக்கும் மாத்திரம்தான் இவர் இந்த மாதிரி சுஜூது செய்ய வேண்டுமே அல்லாமல் ஒரு சுன்னா விடுபட்டது என்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்ய. அதே நேரம் என்ன தொழுகை ஆரம்பிச்ச உடனே ஓதக்கூடிய அந்த முதல் துவா, தொழுகை ஆரம்பிச்ச உடனே முதல் தக்பீர்ல ஓதக்கூடிய அந்த துவா சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திஹி அல்லது வஜ்ஜஹது வஜ்ஹி அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துவாக்கள் ஏதாவது ஒன்று அவருக்கு விடுபட்டு, இது தொழுகையில சுன்னாக்கள் உண்டு, இது ருக்குன்களையும் இல்லை வாஜிபிலையும் இல்லை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் விடுபட்டால் அவருக்கு இந்த மாதிரி சுஜூது செய்ய தேவையில்லை என்ற இந்த நிலைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, தொழுகையில எது ருக்குன் எது வாஜிபு என்பதை மிக தெளிவாக விளங்கி இது ரெண்டும் தவிர்ந்தது ருக்குனும் வாஜிபும் அல்லாதவைகள் சுன்னத்துல வரக்கூடியவைகள் என்பதை முழுமையாக ஒரு மனிதன் தொழுகையுடைய இந்த நிலைகளை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார், அவருக்கு இந்த அந்த தொழுகையில் ஏற்படக்கூடிய இந்த மறதியின் போது என்ன செய்யலாம், மிக தெளிவாக நடந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும்.